யாருங்க சொன்னா ஹெல்த்தியாக இருக்கிறதெல்லாம் டேஸ்டியாக இருக்காதுன்னு? ரீசெண்டாக நான் கொஞ்சம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் மைதா எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணேன். ஹெல்த்தி பட் டேஸ்டி சீரீஸோட எபிசோட் 1ல நம்ம ஷ்ரிம்ப் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதில் நம்ம கோதுமை மாவு மைதா மாவுன்னு எந்த மாவுமே ஆட் பண்ணலைங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 100 கிராம்ஸ் ப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூட பெப்பர், சால்ட், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், கார்ன்ஃப்ளவர், கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 2 hours வச்சிருங்க. இப்போ ஒரு grill pan எடுத்து 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பெப்பர் சால்ட் போட்டு சாட்டே பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் பட்டர் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க ப்ரான்ஸை ஆட் பண்ணிடலாம். அது கூட கொஞ்சம் வாட்டர் சேர்த்து ஒரு 7 to 10 minutes குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சேம் பேன்ல இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் 4 பேருக்கு குக் பண்றேன். ஆனா நான் ஒரு சாஷே பட்டர் தாங்க யூஸ் பண்றேன். பட்டர் கூட கொஞ்சம் கார்லிக், 100 ml மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கீழே ப்ரான்ஸோட மசாலா இருக்கிறதுனால கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சில வந்துருங்க. இது கூட பெப்பர், சால்ட், அப்புறம் நம்ம சாட்டே பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ், ப்ரான்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சில வந்துடும். உங்களுக்கு ரொம்ப திக்கா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்கோங்க. கடைசியா பாயில்டு ஹோல் வீட் பாஸ்தா இதுல சேர்த்து நமக்கு தேவையான ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஷ்ரிம்ப் பாஸ்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.